பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24 ஜூலை 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் ஆப்ரேஷன் சிந்தூர் ஜூலை 28ஆம் தேதி விவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி விளக்கம் கேட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. தொடர்ச்சியாக 3வது நாளாக அவையை நடக்க விடாமல் பண்ணிட்டாங்க. போத்து மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி ரெண்டுமே நடக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. சரி, அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 28ஆம் தேதி இதுக்கான விவாதம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணி நேரம் அப்படின்னா 16 மணி நேரம் விவாதத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிங்களா, அதாவது மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி மொத்தம் 16 மணி நேர விவாதத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அது சார்ந்த விவாதம் நடக்க போகுது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா, மாநிலங்களவையோட துணை தலைவர் பேர் ஹரிவன்ஷ். சரி, அவர் தலைமையில் தான் நடக்க போகுது. சரியா, மாநிலங்களவையோட கூட்டம் நம்ம நேற்றே பார்த்தோம். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைமுறை தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைமுறை இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை. என்னன்னா, அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டப்பிரிவு 68 கிளாஸ் 2 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம மாற்றி சொல்லிட்டோம். சரிங்களா, ஆக்சுவலாக 68/1 அவர் பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி சொல்கிறது. ஸோ 68/2 என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த 67B தான் பார்த்தோம். சரியா, நேற்று பார்த்தது 67B. சரியா, 67B தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, 67B பார்த்தோம். இன்னைக்கு 68/2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 68 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். சரியாப்பா, குடியரசு துணைத் தலைவர் நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற அரசியமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா 68 கிளாஸ் 2. சரியாப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 35 வயது பூர்த்தி செய்தவராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இதில் தேவைப்படக்கூடியது. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு லோக்கல் நியூஸ் நிறையா இருக்குது இன்னைக்கு, நம்மளுக்கு அது தேவையில்ல. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியாப்பா, ரைட். இந்த பிரிட்டனுடன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி பிரிட்டனுக்கு போயிருக்காரு, ப்ளஸ் மாலத்தீவுக்கும் போயிருக்காரு. 4 நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மாலத்தீவோட அதிபர் பேர் முகமது மூயிஸ்பா. சரியா, அது வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இந்தியாவுக்கு அப்போசனாக நிறையா ஒர்க்கு செய்கிறாப்புல. அதனால தான் நம்ம இந்திய பிரதமர் லட்சத்தீவு போனார். ஏன்னா மாலத்தீவோட மெயின் வருமானம், அவங்களோட ஜிடிபியே டூரிசம் தான். டூரிசத்தில் அதுவும் இந்தியர்கள் தான் நிறையா பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் சைனா கூட கை கோர்த்துக்கிட்டு மாலத்தீவு நம்மளுக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஸோ நம்ம பிரதமர் லட்சத்தீவு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா. எல்லாருமே லட்சத்தீவை டெவலப்மெண்ட் பண்ணவும், அதாவது நிறையா ப்ரமோஷன் பண்ணவும் மாலத்தீவோட இது அடி வாங்கிடுச்சு நிறையா. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கே வந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, அவரோட அதிபர் முகமது மூயிஸ், இவர் தான். சரியா, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ரைட்டு ஓகே, பேச்சுவார்த்தைக்கு நம்ம போவோம் இறங்கி வந்திருக்காங்க. சரியா, ஸோ மாலத்தீவோட அதிபர் அடிக்கடி பேர் அடிபடுறது நியூஸில், முகமது மூயிஸ் அவர் பேர். சரியாப்பா, பிரிட்டனோட பிரதமர் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பேர் என்னன்னா கியர் ஸ்டார்மர். சரியாப்பா, பிரிட்டனோட பிரதமர் பேர் கியர் ஸ்டார்மர். அது போக இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி ஆகிற 99% பொருட்களுக்கு முழுமையான வரிவிலக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகிற பொருட்களுக்கு 99% பொருட்களுக்கு முழுமையாக வரி விலக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போட போகிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அதாவது இங்கேருந்து போவாங்கள்ல, இந்தியாவிலேருந்து வேலைக்கு போவாங்களப்பா, அதில் வழங்குனர்கள், வணிகர்கள், முதலீட்டாளர்கள், யோகா பயிற்றுனர்கள், இசைக்கலைஞர்கள், சமையல் வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக எளிதில் போய் செய்வதற்கான வழிவகை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. இதுதான் அந்த இதோட முக்கிய நோக்கம், பிரதமர் பிரிட்டன் பயணத்தோட முக்கிய நோக்கம். இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி வருது. மகாராஷ்டிரா முதல்வர் பேர் என்ன அப்படின்னா தேவேந்திர ஃபட்னவிஸ். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அதாவது பிரம்மபுத்திரா அணையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அணை கட்ட போகிறாங்களாம் சைனா.
அது நம்மளுக்கும் வங்காளதேசத்துக்கும் பாதிப்பு வராத அளவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்ன நிலவரம்னு தெரில. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே ஒருத்தர் பேர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அசாமோட முதல்வர் பேர் பெமா காண்டு. சரியாப்பா? மேபி கொஸ்டினை டஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கிறணும். ப்ளஸ் எஸ்எஸ்சிக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரீசெண்டாக முதல்வர் பேர் கேட்பாங்க. சரியா? அதனால் அசாமோட முதல்வர் பேர் பெமா காண்டு. சரியாப்பா? ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்கள். வேறு அதாவது 66 மாதங்களில் தேசிய நெடுஞ்சாலை விபத்துகளில் 26,700 பேர் வந்து உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, போன வருடம் சராசரியாக ஒரு நாளைக்கு 29 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்ற அளவுக்கு நெடுஞ்சாலை இந்தியாவில் போடப்பட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 29 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. போன வருஷம் வந்து 34 கிலோமீட்டராக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இந்த சராசரி நெடுஞ்சாலை ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர்னு போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் 29 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? வேறு இது சும்மா குறித்து வச்சேன். என்னென்னா, டெல்லி அருகே போலி தூதரகமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம சவுத் சைடு, நம்ம தமிழ்நாடு சைடு பார்த்தோம்னா போலியாக ஒரு சோப்பு கம்பெனி சிக்கும், இல்லை போலியாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி சிக்கும். ஆனால் இந்த நார்த் சைடு வந்துட்டு நம்ம சொல்ல போனோம்னா போலியாக பேங்க் நடத்துகிறாங்க, போலியாக காவல்துறை நடத்துகிறாங்க. அது போக போலி தூதரகமே இப்போ நடந்திருக்கு. சரியா? ரைட், ஓகே. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் குறித்து வச்சுருந்தேங்க. ரைட்டுங்க. இந்த இது முக்கியம். இந்தியாவில் குறைந்து வரும் நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்றது 2011-12 28.5 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து 25.5 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொல்லியிருக்காங்க. இப்போ நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு தகுந்த அதாவது அவங்களுக்கு தேவை, அந்த வருமானத்துக்கு தகுந்த தேவை பூர்த்தி ஆகிறத விட கூடுதலாக பூர்த்தி ஆகுது. சரி, அது எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக உணவு கொடுக்குறாங்க, இலவசமாக சுகாதாரம் கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த இது இலவசமாக கிடைச்சிருது. அதனால அவங்க பணம் வந்து நிறையா சேமிக்கப்படுது. ஸோ அந்த சேமிப்பில் வந்து அவங்க கூடுதலாக நுகர்வை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு ஒரு 500 ரூபா இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 2-3 கிலோ அரிசி வாங்குகிறோம். அதில் ஒரு 2 கிலோ அரிசி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபா காலியாயிருது. சரியாப்பா? இதுவே அந்த அரிசி ஃப்ரீயாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த 100 ரூபா மிச்சம். அப்போ அந்த 100 ரூபாயை வேற ஒரு நுகர்வில் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதுதான் வந்து நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் குறைந்து வரும் நுகர்வு சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2011-12 16.2% இருந்த தீவிர வறுமை விகிதம் 2022-23 2.3% குறைஞ்சிருக்கு. ஸோ அது முக்கியம். சரியாப்பா? 2022-23 இந்தியாவோட வறுமை சதவீதம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 2.3% குறைஞ்சிருக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்து முன்னாள் முதல்வர், கேரளாவோட முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் வந்து மறைஞ்சிருக்காருல. ஸோ அவருக்கு வந்து முழு அரசு மரியாதையோட தகனம் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்னு கேட்பாங்கப்பா. ஏன்னா அதான் ஏற்கனவே சொன்னேன், 2016 குரூப் டியில் வந்துட்டு அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இறந்தாங்க. அப்போ அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரயில்வே குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ மேபி இது கேட்கலாம். அதாவது கேரளாவோட முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்ததுப்பா, அதாவது 2வது வெற்றியுடன் தொடரை வென்றது இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று தான். என்னென்னா, நம்ம கிரிக்கெட் டீமோட கேப்டன், பெண்கள் கிரிக்கெட் டீமோட கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர்ப்பா. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம், பெண்கள் கிரிக்கெட் டீமோட பேர் என்ன அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ இங்கிலாந்துடன் நடந்த போட்டியில் அதாவது ஒரு நிமிஷங்க, இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடர 2-1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து கூட. சரி, அதான் நியூஸு. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இதுதான், ஹர்மன் பிரீத் கவுர். சரியாப்பா? ரைட், ஓகே. அதாவது பெண்கள் கிரிக்கெட் அணியோட கேப்டன் பேர். அடுத்து இந்த மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த அதாவது தேசிய விளையாட்டு வாரியம் புதுசாக அமைக்க போகிறாங்க ஒன்று. ரெண்டாவது விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்க போகிறாங்கப்பா. அதாவது விளையாட்டுத்துறை சார்ந்து ரெண்டு குழுக்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து தீர்வு காண்றதுக்காக தீர்ப்பாணையம், விளையாட்டு தீர்ப்பாணையம் அமைக்க போகிறாங்க. தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்க போகிறாங்க, தீர்ப்பாணையம் அமைக்க போகிறாங்க. இன்னொன்று, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெறுவதற்கான தயார் நிலை நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நம்ம இந்தியா அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து 2036 ஒலிம்பிக் நம்ம இந்தியாவில் நடைபெறதுக்காக ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா வந்து எந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 2036 வருஷத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாப்பா? அதே மாதிரி இந்த வயது தளர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய சம்மேளனங்களுக்கான தேர்தல் நடக்கும், விளையாட்டு சம்மேளனங்கள் தேர்தல் நடக்கும். ஸோ அதில் வந்து 70 வயதுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து 70 வயதுலேருந்து 75 வயசு வரையும் ஒரு போட்டியாளர் நிற்கலாம். எது அப்படின்னா தேசிய விளையாட்டு சம்மேளனம் தேர்தலுக்கு வந்து 75 வயசு வரை இருக்கவங்க நிற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு சட்டத்திருத்த மசோதா 2025. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா 2 கொடுத்துருக்காங்கப்பா, வாடா நாடான்னு சொல்லிட்டு. சரியா? வாடா அப்படின்னா என்னென்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதாவது உலக ஊக்கம் மருந்து தடுப்பு முகமை. சரியாப்பா? அதுதான் வாடா. சரியா? வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இதுவே நாடா அப்படின்னா நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இது 2 முக்கியம்ப்பா. நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்டுடுறாங்க, குரூப் 1 சரி, இப்போ நடந்த குரூப் 4 சரி. சரியா? NADA அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, WADA அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இது 2 முக்கியம். அதே மாதிரி ஊரக மேம்பாட்டுத்துறையோட LIC வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்களில் பீமா சகி அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து LIC கொண்டு வந்தாங்க. சரியாப்பா? இது போன வருஷம் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்ட திட்டம், பீமா சகி அப்படின்ற திட்டம். இந்த பீமா சகின்ற திட்டம் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அதாவது LIC முகவர்களாக உள்ள இணைக்கிறது. சரியாப்பா? அவங்களுக்கு 18,000 முதல் 20,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுத்து LIC முகவர்களாக உள்ள இணைக்கிறது. இது மெயினாக கிராமப்புற பெண்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பீமா சகி திட்டம். அப்போ இது கூட கேட்கலாம், பீமா சகி திட்டத்தை கொண்டு வந்த முகமை எது அப்படின்னா LIC. இப்போ அவங்க எந்த துறையோட கை கோர்த்துருக்காங்க அப்படின்னா ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தோட கை கோர்த்துருக்காங்கப்பா. சரியா? சரி, ரைட், ஓகே. எதுக்காக அப்படின்னா பெண்கள், கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக. அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கொஞ்சம் 15 மினிட்ஸ் கிட்ட போகும் வீடியோ, ஏன்னா முக்கியமான நியூஸ் எல்லாமே. சரியாப்பா? அதனால பார்த்துக்கங்க. மாமன்னர் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் வந்து ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடுறாங்கப்பா. சரியா? அப்போ கேட்கலாம், ஆடி திருவாதிரை விழா யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா மாமன்னர் ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் விழா. அதே மாதிரி இந்த வருடம் வந்து ராஜேந்திர சோழன் வந்து அதாவது தென்கிழக்கு கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடல் பகுதியை வந்து கைப்பற்றின ஒரு வருடத்தோட 1000வது ஆண்டு விழா. சரியா? அதனால கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி திருவாதிரை விழா நடக்குது. ஸோ 27ஆம் தேதி கடைசி நாள். அதில் பிரதமர் மோடி கலந்துக்க போகிறாரு. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது கொடுத்துருக்காங்க, அகரம் முதலி திட்ட விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? 2 விருது கொடுக்குறாங்க, தேவநேய பாவனர் விருது ஒன்று, வீரமா முனிவர் விருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா நியூஸும் பார்த்தாச்சுப்பா. நன்றிப்பா. தேங்க்யூ.